கோங்கரை பச்சடி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கீரை பிடிக்காதவங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு கோங்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான மிளகாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 12 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கம்மின்றதுனால நான் 12 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 5 to 6 எடுத்தால் போதும், காரம் கரெக்டாக இருக்கும். அதே வானலில் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எல்லா பொருட்களையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு இதை பொரிச்சிக்கலாம். இப்போது அதே வானலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கோங்கரை போட்டு, அதாவது புளிச்சக்கீரையை போட்டு லைட்டாக வதக்கினா போதுங்க. ஜஸ்ட் அதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வதக்கின புளிச்ச கீரையை மறுபடியும் மிக்சியில் போட்டு உப்பு கூட போட்டுக்கோங்க. இப்பயே பல்ஸ் மோடில் அரைச்சா போதும். இன்னொரு வானலில் சும்மா எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, பூண்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கோங்குரை பச்சடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டா நம்ம கோங்குரை பச்சடி ரெடி ஆகிடும்.